வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க அப்படின்னா கையில் எந்த பொருளுமே இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பாயசம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த டைமில் கையில் ஒரு கப்பு அவல் இருக்கா அப்படின்னா கவலையே படாதீங்க. அடுப்பு பக்கமே போகாமல் அடுப்பு பற்ற வைக்காமல் ஈஸியாக 5 நிமிஷத்தில் பாயசம், அவல் பாயசம், அவல் பழப்பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாத மீடியம் சைஸ் அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகங்க. ஏன்னா அவ்வளோ குயிக்காகவே செஞ்சிடலாம். நீங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இதை செஞ்சிடலாம். அடுப்பங்கரைக்கு போகணும், ஸ்டவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படி இல்லைனா 11 o'clock இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த அவலை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தூசியெல்லாம் நிறையா இருக்கும், மணல் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ண பிறகு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்காக 2 முந்திரி, 4 பாதாம், 5 காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு அவசியமும் கிடையாது. இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாழைப்பழமும் இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லைங்க. ஆப்பிள், மாதுளம்பழம், சப்போட்டா பழம் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வாழைப்பழம் இருக்கும். ஸோ வாழைப்பழமும் இதோட நம்ம சேர்க்குறோம். இந்த அவளோட வாழைப்பழம், நட்ஸு இதெல்லாம் சேரும்போது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் ஆயிடுது. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே அவல் ஊறிடுச்சு. இந்த ஊர்ன அவலை திரும்ப ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. கொஞ்சம் மசியட்டும். இதை ரொம்ப அழுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே மசிஞ்சிடும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்த பிறகு திரும்பவும் இந்த வாழைப்பழம் கொஞ்சம் மேஷ் ஆகுற மாதிரி ஸ்பூனால் நல்லா மசிச்சு விடுங்க. வாழைப்பழமும் அவளும் நல்லா மேஷ் ஆகணும். வாழைப்பழத்தையுமே ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிட வேண்டாம்ப்பா. சும்மா அதாவது கொஞ்சம் ரஃப்பாக நசுக்கி விட்டிங்கன்னா போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லத்தை பொடி பண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுவும் தேவையில்லை அப்படின்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் இஷ்டம். அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால். நீங்கள் சூடாக வேணும்னா சூடாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லுன்னு தேவைப்பட்டால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் பரிமாறலாம். டக்குன்னு வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லையா? ஸோ உடனே செஞ்சு சூடாக கூட நீங்கள் கொடுக்கலாம். பால் இருந்துச்சுன்னா பாலை காய்ச்சி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்களேன், இதில் என்னென்ன எவ்வளோ சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல ஹெல்த்தியான நல்ல ரிச்சான அவல் பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் இதோட சக்கரை தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு சக்கரை பிடிக்கல அப்படின்னா வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து அப்படியே குடிக்கலாம். நட்ஸுங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டப்பட்டு தேவைப்பட்டால் மட்டும் நட்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா காரம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வெறும் உப்பு மட்டும் போட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட இந்த அவல் சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். அவ்வளோதான்ப்பா, சூப்பரான அவல் பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி அவல் பாயசம், அவலை எப்படியாவது கொடுத்துக்கிட்டு வாங்க. அவலை பச்சையாக சாப்பிட சொன்னால் தான் அவங்களால சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். அதோட டெக்கரேஷனுக்காண்டி கருப்பு உலர் திராட்சைகளை நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான்ப்பா, நீங்கள் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதுவுமே 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பங்கிற பக்கமே போகாமல் செய்யக்கூடிய ஃபயர்லெஸ் ரெசிபி தான். அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.